பிதா அப்பா அப்படி பற்றி பேசும்போது I couldn't sit there. The only word that was coming out of my mouth was wow. எல்லாம் சொல்லமா? Wow. You know, he's a loving papa. Amen. அவரை அப்பாவா பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னோட அப்பா எங்க என்னோட அப்பாவை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதர், ஃபேஸ் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால பிதா அப்பா டேடி அவரை பார்க்கும் போதையும் he's a strict God, he's far from me அப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன். But when Pastor Jesu came 11 years ago and he said, he's with you, he loves you, he's proud of you, முகமுகமாய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது everything changed. So நம்ம அப்பா அப்படி மேலே பார்க்க வேண்டாம், அப்பா அப்படியே adore him. இங்க பார்த்துட்டு அப்பா, you know, அவர் அப்படியே உங்களை பார்த்து மகளே அப்படியே மத சொன்னாங்களே ஜிகு ஜிகு பேம் பேம், இட்ஸ் யூனோ கொஞ்சி விளையாடுறது அப்பா கூட. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்த செஷன் போகிறதுக்கு முன்னுக்கு we're gonna see him, we're gonna be like அப்பா. என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அப்படி எழுந்து நின்று மனமாக அப்பா அப்பா. Yes Lord, yes Father, open the eyes of my heart Lord, we want to see you. முகமுகமாய் அனுபவிக்கிற அனுபவம், face to face experience the love of God. I love you Appa. என் அன்பு தந்தை சொல்லமாமே உம்மை நேசிக்கிறேன், உம்மை அவர் முகத்தை பார்த்து
அப்பா 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 உம்மோடு அணைத்துக் கொள்ளும் உம்மோடு அணைத்துக் கொள்ளும் உம்மோடு அணைத்துக் கொள்ளும் சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி உம்மோடு அணைத்துக் கொள்ளும் உம்மோடு அணைத்துக் கொள்ளும் Yes Father உம்மோடு உம்மோடு அணைத்துக் கொள்ளும் அப்படியே enjoy பண்ணுவோமா உம்மோடு அணைத்துக் அப்படியே அப்பாவை அணைத்த வண்ணமாக உம்மோடு அணைத்துக் கொள்ளும் உம்மோடு அணைத்துக் கொள்ளும் சொல்லவா உம்மையே உம்மையே நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் சொல்லுமா உணர்ந்து சொல்லும் உம்மையே உம்மையே நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் உம்மை நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் சொல்லுமா உம்மை நேசிப்பேன் உமக்காக வாழ்கிறேன் Yes Father அப்பா எங்களோட நீங்க பேசுங்க உங்களை முகமுகமாய் பார்க்கின்ற அனுபவத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா உங்களை ரசிக்கணும் உங்க அன்புல வாழணும் என்னையே நான் தருகிறேன் I submit everything you do what you can அப்பா I want to feel your love I want to feel your hands hugging me oh thank you Papa thank you Basuluma I want to see you Father I want to see you Papa Daddy I want to see you I want to feel your love He is not far from you He is very near He is very near He is close to your face Amen 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 Thank you Lord அப்பா எங்களோடு இடைப்படுங்க எங்களோடு பேசுங்க உம்முடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம் உம்முடைய அன்பு எங்களுக்கு முக்கியம் We submit everything unto you Lord In the mighty name of Jesus we pray Amen Thank you, Jesus. Thank you, Jesus. உட்காரலாம். கர்த்தர் ஏதாவது செய்ய போறாருன்னா முதலாவது ஒன்று அவரை வெளிப்படுத்துவார் இல்லைன்னா அவரோட வார்த்தையை வெளிப்படுத்துவார் இது ரெண்டு தான் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இங்கேயும் அதான் நடக்குது அவரை வெளிப்படுத்துகிறாரு அவரோட வாயின் வார்த்தைகளை அனுப்புகிறாரு நமக்கு தொடர்ந்து இந்த செஷன் எதிர்பார்ப்போடு இருப்போம் ஆமென் சொல்லுங்கள் நான் திறந்த மனதாக இருக்கின்றேன் அபிஷேகம் எனக்கு போதிக்கிறதை கேட்குற இடத்துல இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே ஆவியானவரே சகல நிஜத்துக்குள்ளே என்னை கொண்டு போவாராக ஆமென் 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 ஜோசிஃபஸ் எல்லாரும் கைகளை தட்டி வரும் How many of you are enjoying? Enjoying everything.
Because all things are in God, right? Think about it. Colossians, it says, all things were created in Him, for Him, and through Him. எல்லாமே அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். ஸோ அவருக்கு வெளியேன்ற ஒரு இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் உண்டாக்கும் போது, எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யாருக்குள்ள கிரியேட் பண்றாரு? Colossians படி it says he created all things through Christ. கிறிஸ்துன்ற நபருக்குள்ள எல்லா அண்ட சராசரத்தையும் உள்ள வச்சிட்டார். So that was his way before anything began. Way before time began. பார்க்கலாம், way before time began. Way before you began. Way before everything began. He had a plan. Say, God had a plan. He had a purpose. In Ephesians, it says, this is the purpose. He calls it what? Purpose. Pre-creation purpose. Way before anything came into being, He had a purpose. Say, look at your neighbor and say, your daddy is very intentional. He's very, very, very intentional. எதை பண்ணாலும் ஒரு நோக்கத்தோட தான் பண்றார். ஆனா இப்ப எல்லாத்தையும் எதையோ ஒரு விஷயத்தை பண்ணல. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வரும்போது தான் என்னத்தை படிக்கிறாரு? மேட்டர். இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்தையும் எப்போ வரும்போது கிரியேட் பண்ணுறாரு? யோசிக்கிறார், கிரியேஷனில் பண்ணுறாரு. பட் பிஃபோர் ஹீ கிரியேட்டட் எனிதிங், he had something in mind. Before your mom, your dad, before your school, before any dang thing that you wanted to do, before businesses, before your college degrees, எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கார். அது அவர் ஹார்ட்டுக்கு மட்டும் இட் வாஸ், he knew it. And that's why he was talking about the Trinity, right? பக்கத்தில் பார்த்தோங்க, you don't have a single God. Right now I am single. I'm a single person. I'm a single person. இப்போ காட்னு சொல்லும் போது எப்படி அவரை பார்க்குறீங்க? when I say God, be honest with me, when I say God, உங்க ஹார்ட்டுக்குள்ள என்ன இமேஜ் வருது? நீங்க சொல்லாதீங்க. Almighty. Okay, Almighty. வேற என்ன? சொல்லுங்க, வருது, சொல்ல மாட்டேங்கிறீங்க. Tell me. Loving Father, because you saw the exam sheet. Just tell me what is coming to your mind when I say God. கடவுள்னாலுமே உங்க மனசுல என்ன ஒரு படம் வருது? Love. Okay. என்னது? Yeah. I agree with you. But that was after he created. Huh? Never mind. Never mind. You don't need to listen to that. He said his wife. Very sad place to be at. ஸோ இப்போ காட்னு சொல்லும் போது சின்ன வயசுலலாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ இப்படி அங்கிள் உட்காந்துருக்கார்ல,
கரெக்டா எல்லாம் வாங்கலாம். அப்படியே ஒரு எல்லாரும் உட்கார சேரை விட எப்படி இருக்கும் அது? அது வேற மாதிரி இருக்கும். அதுல அப்படி உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அவர் கருப்பு போட்டிருக்காரு, அவர் எப்படி போட்டிருப்பாரு? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்படிதான் முறி சுருளா இருக்கும். நீங்க எந்த கார்ட்டூன் பைபிள் படிச்சீங்களோ, இப்ப ஏஐல என்ன பாக்குறீங்களோ, இல்லைன்னா சோசன்ல என்ன பாக்குறீங்களோ அப்படிதான் வரும். So you have an image, right? They give you handles. This is how he is. But who told you he's like that? நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி தான் கடவுள் இருப்பார்னு யார் சொன்னா? ஃபர்ஸ்ட் இங்க வரணும். நீங்க சர்ச்சிங்னால இங்க தான் you start where you stop trying to figure him out. அப்படிதான் இருப்பாரு. Okay, when I say God, I'm saying someone who's way beyond your human reasoning. கடவுள் எல்லாவற்றுக்கும் மேல கடந்தவர். பட் இப்போ நான் சொல்லும் போதே எங்க எப்போது உங்களுக்கு மைண்டு எங்கேயோ போகுது. மார்ஸ்க்கு மேல இருக்காரா? சாட்டன், ப்ளூட்டோ அப்படிதானே போகுது மைண்டு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். சாரி, ஐ just felt like it. Can I have that whiteboard with a marker? Cool. I love translation. Okay. So there are two views, right? One is God. Just say, ரெண்டு நோக்கங்கள் உண்டு. ஒன்று தேவன். this is that circle, right? இது அந்த வட்டம். Say this is Father, Son and Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர். இங்கே வந்து நான் வரேன் அதுக்கு. இங்கே there is heaven. இங்கே பரலோகம் இருக்குது. And where is hell? நரகம் எங்க? Hell is right here. Okay? நரகம் இங்க இருக்கு. Where are you? நாம எங்க இருக்கோம்? நடுவுல தொங்கினுக்கிறீங்க. You're somewhere hanging in a planet. Somewhere here. ஏதோ ஒரு கிரகத்துல நாம தொங்கிக்கிட்டு இருக்கோம். So where is God here? இப்போ இதுல தேவன் எங்க? Where is he? Our Father in வசனம் இருக்கும். Our Father who is in? That means he is not on? அப்ப தேவன் பூமியில இல்ல. So God is in heaven. தேவன் பரமண்டலத்தில் இருக்கிறார். So if you have to reach him, அவரை எட்டி பிடிக்கணும்னா how do you have to go? எப்படி போறது? இப்ப கடவுளை நீங்க கனெக்ட் பண்ணணும். எப்படி தான் கனெக்ட் பண்ணி ஆகணும்? Don't give me right answers. Somehow you need to climb up எப்படியோ ஏறி போயிடணும். because he is there. ஏன்னா தேவன் அங்க இருக்கிறார். God is in heaven. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். You are on earth. நாம பூமியில இருக்கோம். Therefore let your words be few. அதனால உங்களுடைய வார்த்தை சிலதா இருக்கட்டும். பட் அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல.
ஏன்னா வேர்ட்ஸ் காட் இஸ் இன் ஹெவன் யூ ஆர் ஆன் earthனா வேர்ட்ஸ் எப்படி தான் போகுது அதிகமாக ஜெபம் பண்ணால் தான் என்ன அப்பதான் போய் சேரும். அப்போ தான் போய் ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது இஸ் இன் ஹெவன் யூ ஆர் ஆன் earth let your words be So what does the word say? சுருக்கமான வார்த்தையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. yeah but your prayers are what ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? very long ரொம்ப நீளமா இருக்கு. because the heaven distance has to be ஏன்னா பரலோகத்தின் தூரம் ரொம்ப தூரமா இருக்கு. covered la so it's long and you're trying to get him தூரமா இருக்கிறதுனால நாம முயற்சி செஞ்சு அவர் கிடைப்பாரா அப்படின்னு. so basically in the garden அதனால தோட்டத்துல so when he's creating man ஏதேன் தோட்டத்துல மனிதனை உண்டாக்கும்போது ஒரு 3 பேர் வாங்கலாம் we'll do the jiggy jiggy bam bam now you know what to do who has to come next there we go appa okay so you imagine them like this இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. not a single father தனியா சிங்கிளா இருக்க ஒரு அப்பா கிடையாது. who's busy on the phone இங்க எப்படி இருக்காரு 3 பேர் இருக்காங்க இங்க ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க ஆனா just imagine கற்பனை பண்ணி பாருங்க. they are so in love with each other ஒரு முழுமையான அன்புக்குள்ளாக இருக்காங்க. madly in love பூரணமான ஒரு அன்புல இருக்காங்க. first time I'm getting an actual trinity இல்லைன்னா போரிங்கா இருப்பானுங்க நம்ம தான் போட்டு ஃபியூல் போட்டு who are you Adam yeah எந்த ஒரு இடைவேளையும் உங்களுக்கு மத்தியில் இல்லை no disconnection he is not having some secret thoughts running behind his head மறைவான யோசனை எதுவுமே இல்லை. என்ன இருந்தாலும் I am not the father I have my place என்னதான் இருந்தாலும் நான் பிதா இல்ல, எனக்கென்ற ஒரு இடம் உண்டு. there's nothing hidden in them மறைவான ஒன்றுமே இல்லை. absolutely no hiding மறைவு என்றது இல்லவே இல்லை. ஃபுல்லா தெரியுது எக்ஸ்ரே விட தெரியுது ஆனா எக்ஸ்ரே பண்ண தேவையில்ல ஏன்னா அவங்களே லைட்டு அவங்களே லைட்டு God is light but I'll tell you what that light is ஏன் உங்க மூஞ்சி அப்படி பிரகாசமா இருக்கு have you seen marriages weddings திருமணங்கள் கல்யாணங்களை பார்த்திருக்கிறீங்களா? they truly in love with each other உண்மையா நேசிச்சிட்டு இருப்பாங்க. and they're looking at each other அப்படியே ஒருவர் பார்ப்பாங்க. what happens என்ன ஆகுது? their faces light up அவருடைய முகங்கள் அப்படியே I'm telling வெளிச்சமா. you God is light because he is a family தேவன் வெளிச்சமா இருக்கிறார் ஏன்னா அவர் குடும்பமா இருக்கிறார். பளிச்சுன்னு இருக்காங்க ஏன்னா எப்படி இருக்காங்க உறவுல இருக்காங்க nothing to hide he knows him fully and loves him he knows him fully and loves him he knows her fully and she is known ஒருவர் முழுசுமாய் அறிந்து நேசிக்கிறாங்க. and she loves them they are absolutely going to protect each other ஒருவர் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. they are absolutely one with each other ஒற்றுமையா இருக்கிறாங்க. so God is not single person தேவன் தனி நபர் அல்ல. see God is not single but God is one God is one. hey God is not single but God is one how are they one tell me இது நான் ஆன்சர் சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறேன் how are they one
they are so in union with each other. மூணு பேர் ஃபேஸ்லயும் ஒரே பிரகாசம் இருக்கனால என்னதான் சொல்லி ஆனோம் இவங்கள. They are so one in each other. Say this, in each other. I in the Father, நான் பிதாவிலும் the Father is பிதா in என்னிலும். me. Did this oneness start when Jesus came to earth? எங்க ஆரம்பிச்சது? Say long ago. Long ago. Take Ephesians. Where the heck is my phone? Take it in message translation. நீங்க வசனம் வர முடியுமா? இல்லையா? Okay. You have to do the work then. Where's your Bible? Okay. மனதில். Message translation Ephesians chapter 1 verse 5 4. Can you read it? 3 ல இருந்து வாசிக்கலாம். 3 ல இருந்து வாசி. 3 ல இருந்து வாசி. Yeah, 3 from the message. To the high places of blessing in him. Long before he laid down on earth's foundations, he had us in mind, had settled on us as the focus of his love. Okay, now they have a plan. Like what he was saying, he created all things out of an overflow. அவர்களுக்கு ஒரு சித்தம் உண்டு. அவங்க படைக்கும் போது ஒரு நிறைவுல இருந்து படைச்சாங்க. இவங்க என்னமோ எம்டியா இருந்து ஐயோ நம்மளுக்கு குழந்தை இல்லையே. We don't have a child. See, were they in a hurry to create? What do you think? There was nothing called time. So they were completely enjoying each other, settled. முழுவதுமாக ஒருவருக்கு ஒருவர் களி கூர்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணுமா? இவங்கள என்னமோ ஃபீல் பண்ண வைக்க, இவங்க ஈகோவை இன்ஃப்ளேட் பண்ண ஏதாவது தேவையா? There's no insecurity. So did they need anything? இது எனக்கு வேணும் அப்பதான் I'll be full. We have a lot of things like that, right? But did they? Not at all. They didn't need anything, but they are coming up with this whole idea. What is the idea? That they will create all things where? In them. அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படல. ஆனா அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா சகலத்தையும் அவருக்குள் சிருஷ்டிப்பது என்று. Biblically, this is the way you have to see it. வேதாகமத்தின்படியாக இப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். Because all things are created in him. சகலமும் அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. Nothing has been made that is not in him. அவராலே அல்லாமல் வேறொன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஏனா for it to exist யாருக்குள்ள தான் இருந்தானோ? exist ஆறதுக்கே யாருக்குள்ள தான் இருந்தானோ? எல்லாரும் மூச்சு விடுங்க. எப்படி விட்டீங்க? ஏதா பட்டன் இருக்கா எங்கயாவது? You have a battery somewhere that you need to go over in the night and sit and keep charging? No. Right now you breathing. Where are you breathing? In him. So for heaven to exist, heaven யாருக்குள்ள தான் இருந்தானோ? அவருக்குள்ள தான் இருந்தானோ. For earth to exist, it has to exist in him. For the universe to exist, it has to exist in him. பூமியும் மண்டலங்களும் இருக்கணும்னா அது எங்க இருக்கணும்? அவருக்குள்ள தான் இருந்தார். எல்லா மண்டலங்களும், எல்லா மண்டலங்களும், வானம், பூமி, பூமி, பாதாளம்.
So for hell to exist, for Satan to exist, where வெளியே இருக்க முடியுமா? வெளியே இருந்தா எதுக்குள்ள போயிரும்? இல்லாம puff, gone. It has to just vaporize, vanish, because all things are held together. பக்கத்துல பார்த்து held together, not just in him. பக்கத்துல பார்த்து நீங்க பிடிப்பட்டீங்க, இங்க எஸ்கேப்பே வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால தான் it says he has settled on someone as the focus of his love. So they are like, yo, we are flowing too much right now, I just need to create something. And then he creates a being. Who wants to be that being? Volunteer yourself. So you go all the way down. Now they are loving each other la பயங்கரமா. அந்த லவ் மூலமா someone springs out of them. Say, springs out of them. Spring என்னது? Boom. Someone springs out of. பக்கத்துல பார்த்தோம், you are an offspring of God. That's what the Bible says. You are an off. பக்கத்துல பார்த்தோம், you off you sprang. சொல்லுங்க. You off you sprang from them, from their life, from their fullness, of his fullness, from his fullness, you sprang up. And the first thing that you see is what? When you wake up, imagine you were laid down, and the first thing you open your eyes to see is what? Their face lit up like crazy in love with you. So first பார்க்கும் போதே இவங்களை எங்க தான் பார்க்கணும்? Did they have a mirror? இப்படி தான் இருக்கேன்னு? No. But somehow something within her has the capacity to connect with them. First வரும்போதே இப்படி தான் இருக்கு, அந்த கனெக்ஷனோட தான் வருது. ஏன்னா யாரை எப்படி கிரியேட் the body was created from the earth, but where did she come from? In that case Adam. 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஊதிட்டாங்க. So literally I'm telling you, பகல பார்த்து சொல்லுங்க, you are not an adopted son. Adopted son என்னது? நீங்க தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை இல்ல. பேப்பர் எழுதி பேப்பரை சைன் பண்ணி வெளியே இருந்து உங்களை உள்ள கொண்டு வரல. லீகலா இதுங்க ஏதாவது இருந்ததா ப்ராசஸ்? என் பேர் வச்சிருவோம் அப்படி ஏதாவது பண்ணாங்களா? இல்லைன்னா ஊதுனாங்களா? பகல பார்த்து சொல்லுங்க, you are not a legal heir. Not the legal heir. You came directly from him. அவர்கிட்ட நேரடியா வந்தவர்கள் நாம். நான் எங்க அப்பா அம்மா ஒன்னானாங்க, அவங்களுக்குள்ள இருந்து என் பாடி வந்தது. Because of their union my body came out. Because of their union you came out. பிதா குமார பரிசுத்த ஆவியானவருடைய ஒருமைப்பாட்டிலிருந்து தான் நாம் உருவாகும். நீங்க இது உங்களை உற்சாகப்படுத்தலைன்னா வேற எதுவும் உங்களை உற்சாகப்படுத்த போகுது?
ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னமோ அவங்க தான் அங்க உண்டான மாதிரி பார்க்குறீங்க. ஐம் டாக்கிங் அபவுட் யூ. உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க அங்க உண்டானவர்கள். The first thing she sees is them and them dancing around her. அன்னைக்கு மனுஷன் உண்டான போது கடவுள் இப்படிதான் சந்தோஷப்பட்டாரு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ஃபார் இங்கே ஹோலினஸ்னா என்னது? இங்கே ஹோலினஸ்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? என்ன தெரியுமா ஹோலினஸ்? சிம்பிள். நீங்கள் ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு டிரெக்ஷனில் போங்க, 2-3 பேரும். போங்க, போயிட்டே இருங்க. யூ ஆல்சோ கோ வித் தெம். திஸ் இஸ் ஹோலினஸ். இதான் பரிசுத்தத்தில் பங்கெடுப்பதுன்னு அர்த்தம். இப்போ நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க மட்டும் வேணுங்கிறாங்க. இல்லைன்னா தப்பான டிரெக்ஷன்லேயே போறீங்க அவங்களுக்கு. See, to be in rhythm with God's presence is holiness. தேவனோடு ஒருமித்து அப்படியே ஒன்றாக இயங்குவதுக்கு பேர் தான் பரிசுத்தம். To be in rhythm is holiness. ஏன்னா இங்க என்ன சின் இருந்தது நம்ம டெஃபினிஷன்ல? பாவம் சொல்றோம்ல, அது என்ன பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து? டாஸ்மாக் இருந்ததா? மலேசியால வந்து சொல்றேன், இங்க என்ன இருக்கு அப்படி? Is that a bar or something? பப் இருந்ததா? ஏதா சர்ச் இருந்ததா? பாவம் பண்ண ஏதா இருந்ததா? What was there? There was no opportunity to do the so-called sins. நம்ம டெஃபினிஷன்ல வச்சிருக்க பாவம் பண்ண இங்க இனிமே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ பக்கத்தில் பார்த்துக்கோங்க, நீங்கள் சின்ன டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு ஒரு அர்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோலினஸ்னா என்னன்னு தெரியணும். ஹோலினஸ்னா என்னன்னு தெரியணும்னா நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா God was holy before sin came இல்ல. How? If holiness has to be defined as sinlessness, பாவத்துக்கு எப்பயோ முன்னாடி அவர் God எப்படி தான் இருக்காரு? அவங்க எப்படி தான் இருக்காங்க? ஹோலியா தானே இருக்காங்க. So look at it and say, God, holiness is not that cheap. Holiness doesn't need sin to define it. Holiness அவ்வளோ ஒரு சீப்பான விஷயமே கிடையாது. It is a reality. Say this. It is a reality. God is holy. God does holy இல்ல. God is holy. So God எப்படி இருக்காருன்னு பார்க்கிறது தான் என்னது? அவர் எப்படி இருக்காரோ அப்படி அவரை பார்க்கறது என்னது? ஹோலினஸ். ஸோ இவங்க எப்படி தான் இருக்காங்க? Holy, so holy that they are functioning together. Can you do that again? They are so one with the Father and they are enjoying. அதனால தான் அங்கே எஃபிஷியன்ஸில் போட்டுருக்கு. சரி நீங்கள் போய் உட்காந்துருங்க, இல்லைன்னா உட்கார பாருங்க. Try to sit down. You might be dizzy. இல்லை உட்காந்துருங்க. Bye bye. So that's why it says, long before he laid earth's foundation. அந்த தான் முன்னாடி சொன்னேன், கிரியேஷனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பர்பஸ் வச்சிருந்தார்ல. So he's saying, long before he laid earth's foundation, he settled on us. பக்கத்துல பார்த்து முடிவு பண்ணிட்டார். கத்தர் முடிவு பண்ணா அதை மாத்தவே இந்த அந்த வசனம் என்னது? அவர் முடிவு பண்ணதை யாராலும், அந்த பாட்டு தெரியும்ல. ஸோ லிட்ரலா எல்லா முடிவுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டார். அவருடைய எல்லா முடிவுக்கும் முன்னாடி அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். அங்கேயே நீங்க முடிஞ்சீங்க, அங்கேயே முடிஞ்சீங்க. So what happened? He decided on you, settled on you and said, this is going to be the target of my love.
இவங்க தான் என்னுடைய அன்பின் நோக்கமாவே இருக்க போறாங்க. Forever I am committed to them. எப்ப பார்த்தாலும் நான் இவங்களுக்காகவே இருக்க போறேன்னு கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவி தீர்மானம் He நடத்திட்டாங்க. said, I do. நான் வந்து எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்கிறேன், வாக்கு கொடுக்கிறேன். வாழ்விலும் சாவிலும் உங்களோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. துக்கத்திலும் இன்பத்திலும். அது சொல்லும் போது 3 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? I do. அப்படி பண்ணனால தான் நீங்க இங்க இருக்கீங்க. பக்கத்துல பார்த்தா உங்களை பண்ணாரு. He decided on you, settled on you and designed you உங்களை அப்படியே வடிவமைச்சார். to be made whole உங்களை பூர்ணமாக்கணும்னு நினைச்சார். and holy by his love. அந்த அன்புல உங்களை பூர்ணமாக்கணும்னு தீர்மானம் எடுத்தார். Say long ago. முன்பு சொல்லுங்க, ஆதியில அதுக்கு முன்புன்னு சொல்லுங்க. Long ago, way before time began, எல்லா காலங்களும் வர்றதுக்கு he முன்னுக்கு decided to adopt us into his family. அவருடைய குடும்பத்துல உங்களை சுவிகார புத்திரரா இருப்பதற்கு தேர்ந்தெடுத்துட்டார். இப்போ ஏன் அடாப்ட்னு சொன்னேன்? ஏன் இப்ப வந்து சுவிகார புத்திரன்? இப்போதான் நீ பேப்பர் சைன் பண்ணல, இங்க என்ன வந்துருச்சு திருப்பியும்? அடாப்ட்ன்ற வேர்டு வந்துச்சு. அடாப்ட்ன்ற வேர்டு ஹீப்ரூல வேற மீனிங். இப்போ நம்ம நினைக்கிறோம்ல அடாப்ட் உங்க ஃபேமிலி கிடையாது, ஆனா பேப்பர் சைன் பண்ணி இன்னொரு பிள்ளைய தத்து எடுக்கிறது அப்படின்னு இருக்கு. பட் இன் ஹீப்ரூ லிட்ரலி அடாப்ஷன் மீன்ஸ் யோர் ஓன் சன் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஒரு புள்ள பிறகுறாங்க, ஒரு ஏஜுக்கு வராங்க, வயசுக்கு வரான். இஸ் கமிங் டு an ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. அந்த ஏஜ் வந்த உடனே அப்பா என்ன பண்ணுவார் அந்த பையனை? இவர் எங்கெங்கெல்லாம் wherever he has the right and the authority to go and say this is my decision, இது என் முடிவுன்னு அப்பா எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அங்க என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிட்டு, ஓய், this guy will be an expression of me. அந்த அடாப்ஷன் என்றால் என்ன அர்த்தம்னா, தன்னோட சொந்த மகனை அதிகாரத்தின் மகனாக என்னுடைய நிலைமையில இனிமேல் இவன் தான் செயல்படுவான்னு உறுதி அளிப்பதாகும். அதுக்கு பேர் தான் எபிரேயர் மொழியில அடாப்ஷன் என்று அல்லது தத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். சொந்த மகனையே நிர்ணயிக்கிறது. ஜீசஸ் சொல்றாருல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அதான் அடாப்ஷன். அப்பனா எங்கெங்கெல்லாம் அப்பா போய் சைன் போட முடியுமோ நீயும் போய் என்ன பண்ண முடியும்? You are an exact expression. Say this. You are an exact expression of them. பிதா குமார பரிசுத்த ஆவியை அப்படியே வடிவத்துல வெளிப்படுத்துற ஆட்கள் நீங்க தான். அவங்களோட வடிவம் You express them fully. அவங்கள முழுசா வடிவமைச்சு அந்த இடத்துக்கு நீங்க பிசிக்கலா வர்றது பேர் தான் என்னது? அடாப்ஷனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனா நீங்க ஏற்கனவே யாரா தான் இருக்கீங்க, சன்ஸா தான் இருக்கீங்க. லுக் அட் your you are son. நீங்க தான் அந்த குமாரன், தேவனுடைய பிரியமான. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த ரியாலிட்டியை மாத்தவே முடியாது. Right now, your present state. Some of you are here and you came here and you're like, one more meeting. சில பேர் இங்க வந்தீங்க, என்னடா இன்னொரு கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு எண்ணத்தோட தான் வந்தீங்க. இன்னொரு கூட்டத்துக்கு போறேன்னு Super depressed. அது ரொம்ப உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்குது. Even as you're sitting here right now, things are being stirred up. மாதிரி இருக்கு. You're very very uncomfortable in your seat. சில பேர் இங்க இருக்கிறது கூட உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கு, பிடிக்காத மாதிரி. But let me tell you, this reality that you're a son will never change based on your emotional condition. இன்னைக்கு உங்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி அல்ல, தப்பா கூட போகலாம். ஆனாலும் உன்னோட எந்த உணர்விலையும் நீ அவரோட பிள்ளைன்றத மாற போறதே இல்லை. இங்க நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த நிஜத்தை மாற்றவே முடியாது. First settle on that. இதுல நீங்க நிலைப்படுங்க, உறுதிப்படுங்க. இப்ப கார்டன்ல 2 ட்ரீ கிரியேட் பண்ணார்ல, 2 மரம். என்ன மரம்? நன்மை தீமை, tree of life and the tree of knowledge of good and evil. Now அங்க ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இருந்ததுன்னா, சரி இப்போ இந்த மரத்தை சாப்பிட்டனா நீ எங்க போயிருவ?
if you eat the tree of life you go to இங்கே இவன் இதை சாப்பிட்டா எங்கே போயிடுவான், இல்லைனா இது இன்னொரு மரத்தை சாப்பிட்டானா எங்கே போயிடுவான், ஹெல். இதுதான் ஆப்ஷனா அங்கே? Was this the option given to Adam? If you eat the tree of life you'll go somewhere, if you eat the other tree you'll go somewhere. Say, அப்படி சொன்னார் அவரு. அந்த பழத்தை நீ சாப்பிட்டா, ஜீவ விருட்சம் சாப்பிட்டா நேரா பரலோகத்துக்கு போயிடுவேன், இந்த பழத்தை சாப்பிட்டா நேரா நரகத்துக்கு போயிடுவேன். அப்படி அங்க ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. ஆப்ஷன் என்னது? அப்படியா சொன்னாரு? அப்படியா ஒரு தீர்மானத்தை எடுக்க சொன்னாரு? ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, you will eat of the tree of life and live. நீ அந்த ஒரு ஆப்ஷன் தான். என்னன்னா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு என்றென்றைக்கும் ஜீவனோட இருப்ப, சாகாம இருப்ப. And what was the other option? இன்னொன்னு என்ன? On the day that you eat of it you shall surely die. நீ அதை சாப்பிட்ற நாள்ல, அதாவது நீ நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாகும். John 17:3 இன்னைக்கு காலைல சொன்ன மாதிரி யோவான் 17:3 இன்னைக்கு சொன்ன இட்டர்னல் லைஃப்னா என்ன? நித்திய ஜீவன்னா என்ன? What is eternal life? இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த வசனத்து பிரகாரம் நித்திய ஜீவன்னா என்ன? Knowing the Father is eternal life. யோவான் 17:3 பிரகாரம் பிதாவை அறிவது தான் நித்திய ஜீவன். உறவுல இருந்து if you fully know him, right, completely know him, that is eternal life. தேவனை சரியா முழுமையா அறிகிற இடத்திலேயே இருக்கும் பொழுது நித்திய ஜீவன்ல பங்கெடுக்கிறோம். And notice throughout the New Testament eternal life ன்னு இருக்கும், ஆனா death ன்னு வரும்போது அங்க என்ன இருக்காது வேர்டு? eternal death ன்னு எங்க இருக்கா? Romans 5ல through one man came life. Eternal life is the free gift of God, but the wages of sin is eternal death ன்னு இருக்கா? என்ன இருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம்னு தான் போட்டிருக்கு. ஆனா தேவனுடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன் போட்டிருக்கு. பாருங்க, தேவனுடைய கிருபை வரம் நித்திய ஜீவனா இருக்குது. ஆனா பாவத்துடைய சம்பளம் நித்தியமான மரணம்னு போடவே இல்லை, வெறும் மரணம்னு தான் போட்டிருக்கு. பகல் பார்த்தா இட்டர்னல் லைஃப் கம்பேர் பண்ணா நித்திய ஜீவனை ஒப்பிட்டு பார்த்தா டெத் இட்டர்னலா இருந்தாலும் அது இட்டர்னலை வெளியே எடுத்துடணும். It is just called death. Because eternal life is way more powerful than death. மரணத்தை விட நித்திய ஜீவன் எல்லாவற்றுக்கும் மேலான மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. ஸோ இப்போ அவர் அறிகிறது தான் நித்திய ஜீவன்னா, அப்போ மரணம் என்னது? தவறான அறிவு தான், நன்மை தீமை அறிகிற அறிவு. It's a wrong, twisted knowledge. It's a twisted knowledge of them. பிதா குமாரன் பரிசுத்தாவியை பத்தி நம்ம மனசுல இருக்கிற தப்பான அபிப்பிராயம் தான் மரணம். But when he created man, did he create him with a twisted mind? அவன் படைக்கும் பொழுது அப்படித்தான் அவன் எப்போதும் கடவுளை தப்பா தான் விளங்கிக்குவான். அப்படியே படைக்கும் போது if he is twisted, he can create twisted. கடவுள் அவர் குழப்பவாதியா இருந்தா மனுஷனை படைக்கும் போது குழப்பமா தான் படைச்சிருப்பாரு. He is light. ஆனா அவரும் வெளிச்சமா இருக்கனால complete clarity, very மிக தெளிவானவரா இருக்கும்போது, but something comes in between and twists whom? யாரை ட்விஸ்ட் பண்ணுச்சு? இப்ப நடுவுல வந்துச்ச மனுஷனையும் கடவுளையும் ஒரு மாதிரி பிரிக்கிற மாதிரி என்னமோ வச்ச, அது கடவுளை மாத்துனுச்சா மனுஷனுடைய எண்ணத்தை மாத்திருச்சா? இப்ப காலைல சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஊர்லலாம் நான் இதை பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். பேபிஸ் ஓடிட்டு இருக்கோம், ஸ்டெப்ஸ் மேலே போகும்போது டப்புன்னு தடுக்கி கீழே விழும், நடந்துட்டு இருக்கோம். பட் who is the parent will come, literally I've seen this, the parent will come, give it a whack on the butt. நான் பார்த்துருக்கிறேன். என்னன்னா சில நேரத்தில் எங்க ஊர்லலாம் அப்படி நடந்திருக்கு. ஒரு பிள்ளை அப்படி ஓடும் போது எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா சில அப்பா அம்மா நேராக ஒரு போடுவாங்க பின்னாடி, என்னாலும் அப்படி விழுந்துட்டு ஒரு அடி கொடுப்பாங்க. இப்போ ஏற்கனவே எப்படி இருக்குது, ஏற்கனவே விழுந்துட்டா அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேலே இவங்க என்ன பண்றாங்களா, சரி ஓகே என்னமோ நினைச்சு தான் பண்றாங்க, அதை ஹேட் பண்றதுனால அதை பண்றதில்ல. ஆனா அது என்ன பண்ணுது, பெயினை இன்க்ரீஸ் ஆட் பண்ணுதா, பெயினை டிக்ரீஸ் பண்ணுதா? முதல்ல இருந்தது பாடி பெயின், அதுக்கப்புறம் வருது பாடி
பாடி தான் வலிக்குது, பாடியை தட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த வலி போயிடும். ஆனா அதுக்கு மேல என்ன பண்றது? வலியை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது. So when Adam sinned and he's hiding behind this whole thing, the father comes. அப்பா டெய்லி வர மாதிரி தான் எப்படி வராரு? He's coming like he's coming daily. ஆதாம் பாவம் செஞ்சுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து வந்த விதத்தை பாருங்களேன், அப்பா வந்த விதத்தை பாருங்க. எப்போதும் அவனை சந்திக்க வருவார்ல, அதே லெவலில் தான் வராரு. ஏதாவது ஒரு தாட் ஏதாவது ராங்காக அவர் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி வரும்போது? லக்கி இவனை வச்சு அப்படி ஏதாவது இருந்ததா? நத்திங். ஹீ இஸ் கம்மிங் டு கம்யூன் வித் ஹிம். அவனுக்கு கூட திரும்பவும் ஐக்கியப்படம் தான் பிதா வராரு, அவன் விழுந்த பிறகு கூட. And he's saying, Adam, where? எங்கடா இருக்கிற ஆதாம்னு தேடுறாரு. தெரியும் இப்படி பண்ணுவான் அப்படின்ற தாட் கூட இருந்ததா? No, he's coming to relate with him and he's saying, I cannot relate with you because you are not here. I'm coming to relate with you, but where are you? That means the you is twisted. அந்த நான் உன் கூட உறவாட வந்தேன், ஆனா நீ அங்க இல்லை. அந்த நீ என்ற மனுஷன் தான் இப்ப பிரிஞ்சு கிடக்குறான், குழம்பி போய் கிடக்குறான். அவன் தான் திரும்பி போயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God can only relate with you. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோட மட்டும்தான் உறவா இருக்க முடியும். உங்களோட உறவா இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். Not with who you think you are. நீங்க உங்களை பத்தி யாருன்னு நினைக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க தப்பா நினைக்கலாம், இல்ல பெருசா நினைக்கலாம். அந்த மனுஷனோட அவர் உறவாட வரல, உங்க கூட உறவாட வருகிறார். நீங்க யாருன்னு நினைச்சு நினைக்கிறீங்களா? நான் வந்து இப்படிதான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இல்லைன்னா நான் தான் இந்த ஊருக்கே யாரு தான், நான் தான் ராஜா, நான் தான் பாஸ். இப்போ இந்த மாதிரி யோசனை வந்து உங்களுக்கு நீங்களே உங்களை ஒரு விதமா பார்க்குற விதம் தானே. அந்த வெர்ஷன் கூட அப்பா ரிலேட்டே பண்ண முடியாதான். நம்மளை பிரிச்சு பார்க்குறோம்ல வேற மாதிரி. அந்த ஆளுகிட்ட கடவுள் வர விரும்பல, உங்ககிட்ட நேரடியா எப்படி இருக்கீங்களோ அப்படி பார்க்க வருது. ஸோ அப்படி பார்க்க வரும்போது அவன் அந்த நிலைமையில் இல்லாதனால இஸ் ஆஸ்கிங், வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, த ரியல் யூ. அவர் எப்போது பார்க்குறவன் அந்த மனுஷனை காணாம போயிட்டாங்க, அப்போ வேற மனுஷனா தான் இருக்கிறான். அதனால தான் கேட்டாரு எங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, எப்போது நான் பார்க்குறேன்னு அவன் எங்கன்னு தேடி தான் வராரு. நீ அந்த மாதிரி இல்லையே. இன்னைக்கு டெய்லி வரும்போது எப்படி தான் இருப்பான்? அன்னைக்கு வரும்போது மட்டும் எப்படி இருக்கு? Let me tell you, the pain in his heart to see his son daily குதிச்சு விளையாட சன்னை பார்க்கும் போது he is hiding from someone who has never given him pain. தன்னை காயப்படுத்தாத, முன்ன பின்ன காயப்படுத்திருக்காத ஒரு அப்பா கிட்ட இவன் போய் ஒளிறானா, அது அவர் மனசை எவ்வளோ பாதிச்சிருக்கும். நான் ஏற்கனவே இவனை அடிச்சிருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே இவனை காயப்படுத்தியிருந்தா பரவாயில்ல, தேவன் அவனை காயப்படுத்தினதே இல்லை. இப்போ நீங்கள் ஏன் பிரின்சிபல் வரும்போது இப்படி போறீங்க? எங்கேயோ காயம் இருக்கு, காயப்பட்டுருவோன்ற பயம் இருக்கு, இந்த மாதிரி ட்விஸ்டடாக இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல லேயர்ஸில். ஆனால் அவனுக்கு இப்போ அப்பா வரும்போது ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்ததா? இவர் என்ன இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு, ராங்காக ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்ததா? ஆனால் எப்படி இப்படி போகிறான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியை விட ஒரு கேரக்டர் இருக்கான். நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறது உங்கள் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. பக்கத்தில் நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறது உங்கள் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. Someone really hates you connecting with the Trinity. Absolutely hates you. யாரோ ஒருத்தர் நீங்க அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கூட இந்த மாதிரி நெருக்கமா போறத யாரோ ஒரு ஆள் வெறுக்கிறாங்க. Because that person is also twisted. Sad. ஏன்னா அவனே ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் திருப்பி போடப்பட்டவன் தான். அவன் குழப்பத்தில் போயிட்டான்.
ஸோ அவன் பெயினை யார் மேலே போட பார்க்குறான்? உங்க மேல. That's all. All he's trying to do is the pain that he's feeling. How are they connecting and dancing with him like that? Because he thinks he is outside. He thinks he is outside and he wants to give you that pain and he's saying, okay. இந்த சாத்தான் என்ன பண்றான்னா, அவன் ஏற்கனவே அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதுனால, அல்லது அவர் அறியாத இடத்துக்கு, ஒரு முறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்ததுனால, இப்போ அவன் ஆச்சரியப்படுறான், நீங்க மட்டும் எப்படி அதை கொண்டாட முடியுதுன்னு. அந்த பிதாவை, குமாரனை மனுஷன் எப்படி கொண்டாடுறான்னு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த அவன் கடந்து போற காயத்திலிருந்து உங்களை தாக்க பார்க்குறான். Colossians 1. கொலோசியர் 1 Colossians 1 says, we were enemies in our mind. நம்ம சிந்தையில ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். கொலோசியர் 1:17. 17 17 தானே? Wait. No, 21. 21. Can you read it? கொலோசியர் 1:21. It says we were enemies of God in our mind. முன்னே அந்நியராகவும் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை. Did God become your enemy? கடவுள் வந்து உங்களுக்கு உண்மையாவே எதிரியா இருந்திருக்கிறாரா என்னைக்காவது? We were enemies in our own minds. நம்ம தவறு செஞ்சிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் நமக்கு எதிர்த்து வராரு, எதிரி ஆயிட்டார். இல்ல நம்மளுடைய எண்ணம் தான் நமக்கு அப்படி சொல்லுது, கடவுள் நமக்கு எதிரி ஆயிட்டார்னு நம்மளை தான் எதிர்க்க வைக்குது. So இப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சுல்ல, இப்படி முறிக்கப்பட்டு போச்சுல, திரிக்கப்பட்டு. What is the name of that person who did that? இந்த காரியத்தை செஞ்சது யாரு? திரிப்புக்குள்ள கொண்டு போய். If it was only that person, the blame can be on that person. But it's, look at your neighbor and say, you cannot blame anyone for your choice. நீங்க எடுத்த தீர்மானத்துக்கு இனிமேல் யாரையும் குற்றச்சாட்ட முடியாது. Your choice is too powerful for God. பக்கத்துல பாருங்க, your choice is extremely important, even more than your obedience. நல்லா கவனிங்க, நீங்க எடுக்கிற தீர்மானம் மிக மிக முக்கியமானது கடவுளுக்கு, அல்லது அதோடு கூட அது உங்களோட கீழ்ப்படிதலை விட ரொம்ப முக்கியமானது நீங்க எடுக்கிற தீர்மானம். ஏன்னா அவன் கீழ்ப்படியாத போது உள்ள வந்து என்னத்த பண்ணல, சாய்ஸை எடுக்கல. அப்பனா எதை ரொம்ப வேல்யூ பண்றாரு? சாய்ஸ், தீர்மானத்தை தான். he values your decisions. உங்க தீர்மானத்தை கடவுள் ரொம்ப மதிக்கிறார். ஏன்னா உங்க தீர்மானத்துக்கு பிறகுதான் எந்த ஒரு கீழ்ப்படியாமையும் வருது. So Satan could have been a trigger தான். So பிசாசு உங்களை தூண்டி தான் விட முடிஞ்சது. But who has to make the choice? யார் தீர்மானம் எடுக்கலாம்? நீங்க தான் எடுக்கணும். Still the choice is so intact. Your ability to make choice is very very intact, and the decision use பண்ணி twist first mindல பண்ணதுனால உங்க decision ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் போகுது. You're choosing the wrong tree. Say you're choosing the wrong tree. சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து, நீ தவறான மரத்தை தேர்ந்தெடுக்கிற. What is the tree called? Knowledge of good and evil. நன்மை தீமை அறியறது. ஸோ லிட்ரலாக என்ன சொல்லணும்னா, ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து அப்பாவை என்ஜாய் பண்ணுறது. நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து இது ரைட்டா தப்பா, இது ரைட்டா தப்பானே போயிட்டு இருக்கும் பிரெயின். என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு அனலிட்டிக்கல் மைண்ட்குள்ளே போகிறது. Instead of enjoying and instead of going with the flow, you enter a loop. புரியுதா நான் சொல்றது? How many of you are getting it? You are all dead silent. How many of you are getting it? I'm going to push through this because it has to be sown into you. It's going deep. So I just want you to stay and keep your heart open, and at any moment that seed can be watered just like that, and I believe it's going to happen today. எல்லாரும் வந்து வெளிப்போட இருங்க. சடின்னு உங்களுக்குள்ள அந்த திறப்புதல் நடக்கும், அந்த மாற்றம் நடக்கும். So knowledge of good and evil ன்றது ஒரு லூப்.
எது தப்பு எது ரைட்டுன்னே யோசிச்சுட்டு இருக்கும். ஒரு டிசிஷன்ஸ்க்கும் யோசிக்கும், உங்களை பற்றி அப்படி யோசிக்கும். உங்களையும் தப்பா யோசிக்கும். நான் ரைட்டு பண்ணுறேன்னா இல்லைனா அடையாள லெவலுக்கு போயிடும். நான் நல்லவனா, ஐ எம் பேட். வாட் மேக்ஸ் யூ திங்க் யூ பேட்? எது உங்களை தப்பானவன்னு உங்களையே நிர்ணயிக்க வைக்குது? When God created all things, கடவுள் எல்லாம் படைச்சிட்டு he says it is எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. In fact, when he created you, he says not just good, he says very 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 good. மனுஷனை படைச்ச பிறகு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு கர்த்தர் பார்க்கறாரு. He is absolutely fond of you. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்க மேல மிகுந்த கொள்ளை அன்பு உள்ளவராக, அதிலே கட்டுப்பட்டவராக இருக்கிறார். பட் இவன் மைண்டுக்குள்ளே வந்தோடனே அந்த லூப்குள்ளே போயிட்டு 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 he is judging himself first. இந்த பாகுபாய்வு என்ற மனப்பான்மையில நம்ம வருகிறோம். அப்படி வரும்பொழுது முதலாவது நம்மளத்தான் முதலாவது நம்ம நியாயம் தீர்க்கிறோம். ஸோ சேட்டன்ற வேர்டு என்னது? சாத்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of the word Satan? Accuser of the brethren அப்படின்னு அப்புறம் வாசிக்கிறோம். But first let me tell you, before he can accuse you, சாத்தான் உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு முன்பாக he cannot accuse you அவன் உங்களை குற்றவாளின்னு சொல்லவே if he doesn't twist the image of God in your heart. உங்க மனசுல கடவுளை பத்தி தவறான தகவல்கள் இல்லாம அவன் உங்களை திருப்ப முடியாது, தவறு செய்ய வைக்க முடியாது. So before Satan is the accuser of men, he is the accuser of the Trinity. மனிதர்கள் அவன் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி யாரை குற்றம் சாட்டுறான்? கடவுளை பத்தி தான் உங்கள்கிட்ட குற்றம் சாட்டுறான். கடவுளை பத்தி ஃபர்ஸ்ட் ராங்கான இமேஜ் கொண்டு வந்து பாத்தியா என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் தந்துட்டு என்னதை பண்ணாரு? ஒரு ட்ரீயை மட்டும் உங்ககிட்ட இருந்து வச்சுட்டாரு. So he showed the father as a withholding dad. சாத்தான் என்ன பண்ணான்னா, ஆதாம் கிட்ட என்ன காமிக்கிறான்னா, ஆதாம் அவள்கிட்ட கடவுள் இவ்வளவு நல்லவரா இருந்தார்னா ஏன் அந்த மரத்தை மட்டும் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார்னு ஒரு சந்தேக மனப்பான்மையை, கடவுள் ஏதோ நன்மையை மனுஷனுக்கு மறைக்கிறவரா காட்டுகிறான். He's accused God in his heart. கடவுள அவங்களுடைய இருதயத்துல தவறான குற்றம் சாட்டுகிறான். Now he has judged whom? Adam has judged God. இப்ப ஆதாம் கடவுள நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டான். Adam has judged God as என்னன்னு நியாயம் தீர்த்திருப்பான்? எப்படி ஜட்ஜ் பண்ணான் காட? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ட்ரினிட்டியில இருந்து காடா ஜட்ஜ் பண்ணான். ட்ரினிட்டின்ற ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருந்தான். இவங்க தே லவ் மீ அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ள போயிட்டான்? he is not, he doesn't love me as much as they are not for me அப்படின்ற ஒரு தாட் வந்தோடனே என்னன்னு பார்த்துட்டான், ஜட்ஜ் பண்ணிட்டான். Through the lie he is judged God as single God, ஒரு உறவுல insecure. ஒரு உறவுல நேசத்துல அந்த ஐக்கியத்தில் இருந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா பார்த்துக்கிட்டு இருந்த அவன் என்னைக்கு அவனுடைய சிந்தை திரிக்கப்பட்டதோ, சாத்தானுடைய எண்ணங்களை அவன் எடுத்துக்கொண்டானோ, கடவுளை இப்பதான் தனி நபர் ஒரு கடவுளாக, தன்னை விட்டு தூரம் இருக்கிற ஒரு கடவுளாக, ஒரு நபராக பார்க்குறான். கடவுளை வந்து உறவு சார்ந்த கடவுளாக பார்க்க முடியல அவனால். இப்போ ஜீசஸ் வந்து ஃபேரிசீஸ் கிட்ட சொல்கிறார். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஜீசஸ் இப்படி சொன்னார், ஐ எம் ஃப்ரம் மை ஃபாதர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஹூ இஸ் யுவர் ஃபாதர், ஹூ இஸ் யுவர் டேட் அப்படின்னும் போது ஜீசஸ் என்ன சொன்னார்? கேன் யூ டேக் தட் பார்ட்? I'll try to find that for you. You are of your father the devil ன்னு சொல்றதுக்கு முன்னாடி John 8. Okay. Jesus is saying in verse 15.
நீங்கள் you judge according to the flesh. நீங்கள் மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறீர்கள். ஸோ இப்போ ஜட்ஜ் பண்ணுறீங்க, நான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னேன்ல, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துட்டுருக்கு, எங்கேருந்து வந்துட்டுருக்கு? ஃபேரிசீஸ் மைண்டில் அவங்க ஃப்ளெஷ்ல இருந்து வந்துட்டுருக்கான். தே ஆர் ஜட்ஜிங் பேஸ்ட் ஆன் த ஃப்ளெஷ் அண்ட் பட் ஜீசஸ் இஸ் சேயிங் ஐ ஜட்ஜ் நோ ஒன். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொல்றாரு இயேசு. கேன் யூ see it? அந்த வசனத்தை பார்க்குறீங்களா? அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ ஜட்ஜ் பண்ணுற, ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வந்துட்டுருக்கு? மாம்சத்திலிருந்து வருது. மாம்சம்ன்ற மேட்டர் அப்புறம் பார்க்கலாம். மாம்சம்ன்ற மேட்டர்லேருந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க, பட் ஐ ஜட்ஜ் நோ ஒன். நான் ஒருத்தனை நியாயம் தீர்க்கிறது இல்லைன்னு சொல்றாரு இயேசு. That's crazy. Can you believe that verse? இந்த verse நம்புறீங்களா? Where it says the Father judges no one and I judge no one. And then in verse 16 it says, but even if I do make a judgment, சரி எதுக்கோ நீ ஜட்ஜ்மெண்ட்ல அவ்வளோ பிடிவாதமாக இருக்குல்ல, அதனால அந்த வேர்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நாங்கள் ஜட்ஜ் பண்ணாலுமே எப்படி தான் ஜட்ஜ் பண்ணுவோம்? சத்தியத்தின்படி I'll judge you based on truth. Look at your neighbor and say, God will judge you. கடவுள் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லுங்க. But he will judge based on truth. ஆனா அவர் உங்களை சத்தியத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பாரு. He will never judge based on the lie that you believed. நீ பொய்யை நம்புறீங்க தெரியுமா, உங்களை பத்தி மற்றவங்க பத்தி, அப்படி அவர் நியாயம் தீர்க்க மாட்டாரு. சொல்றது புரியுதா இல்லையா? உங்களை பத்தி எது உண்மையோ அதை உங்ககிட்ட சொல்றதுதான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட். உங்களை ஏதாவது இமோஷனல் ஆக்கணுமா? இப்போ நான் பண்ணலாமா? பாட்டு பாடிடலாமா? ஆனால் ஓகே, உங்களை பத்தி கடவுள் என்ன உண்மை வச்சிருக்காரோ, சத்தியம் வச்சிருக்காரோ, அதுதான் அவருடைய நியாயத்தில். What you want me to hype it up? ஹைப் பண்ற டி-ஷர்ட் போட்டுருக்கேன். ஹைப் பண்ணனா பண்ணலாம், டோன்லாம் மாற்றி. மியூசிக், இந்த மியூசிக்கே கொஞ்சம் எனக்கு அதனால தான் காலில் இங்கே வந்து சோக் பண்ணலாமா இந்த மியூசிக்கார போட்டு. But my reference of you begins with my testimony about my daddy. My reference of you, இப்போ ரெஃபரன்ஸ்னு என்னது தமிழில்? ரெஃபரன்ஸ்னு என்ன? ஐ டோன்ட் நோ. ஒப்பிடுறது, ரைட்? இப்போ ரெஃபரன்ஸ், கிராஸ் ரெஃபரன்ஸ்னு பைபிளில் எல்லாம் பாஸ்டர்ஸ் கிட்ஸ் தானே, அதனால தான் ரொம்ப இது மாதிரி பேசுகிறேன். இல்லைனா ஐ கேன் water it down if you want me to. Huh? Good? Okay. They don't need it, right? They already know what all this is. உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ரெஃபரன்ஸ்னா மேற்கோள் காட்டு. மேற்கோள் காட்டுறது ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த வேர்ஸ் இங்கே இருக்கு, இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி வேர்ஸ் வேற இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாராம். இவன் யார் மாதிரி அப்படின்றது பற்றி ஜீசஸ் உங்களை பார்த்தா நினைக்கிறாராம். அந்த ரெஃபரன்ஸ் வந்து டெஸ்டிமனி அபவுட் த ஃபாதருக்குள்ள இருக்கான். I just received this morning. I'm waking up and I'm okay. You judge me based on your testimony about how good the Father is. என் பிதாவை பத்தி எவ்வளவு நன்மையை இயேசு பார்க்கிறாரோ, அந்த பிதா கிட்ட இருக்கிற நன்மையை வச்சு தான் உங்களை நியாயம் தீர்க்கிறாராம். Next verse, come on. That should settle it once and for all. அவர் சொல்றாரு, இந்த சாட்சி வந்து அவர் சொன்ன சாட்சி முழுமையாக உறுதிப்படுத்துகிறது. இப்போ நான் சொன்னேன்ல, முடிஞ்சிருச்சு கதை அப்படின்ட்டு. யோவான் 8:15-16-17 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க கதையை அவர் தான் முடிக்கணும். அவர் முடிச்சிட்டாரு. டெஸ்டிமனி அபவுட் த ஃபாதருக்குள்ள வச்சு முடிச்சிட்டார். இவனா இப்படிதான் அப்படின்னு வச்சிருக்காருல, அந்த டெஸ்டிமனி that he bears about you matches the testimony that he has about his dad.
ஏன் அப்பா என்ன கைவிடலைன்னு சொல்லும் போது உங்களை பற்றி தான் பேசுகிறார். ஏன்னா யாருக்குள்ள இறங்கி இதை சொல்கிறாரு? The word became flesh. Look at him and say, இப்போ ஃப்ளெஷ்லேருந்து ஜட்ஜ் பண்ணுறோம்ல, ஃப்ளெஷ்லேருந்து ஒரு மாதிரி we are functioning, right? What is flesh functioning? Let me tell you. How many of you are scared? எத்தனை பேர் பயப்படுறீங்க? Huh? Not now. இப்போ நான் அது நைட்டில் போகிறீங்க, நார்மல், I'm just giving you actual examples, right? You go back to that big building there, that condo, and you're walking alone night 1 o'clock in the elevator, and suddenly what are you feeling? Okay, is the coast clear? Let me tell you, where did that come from? Flesh. பகலில் பார்த்தோம்னா ஃப்ளெஷ்ஷுக்கு நான் ஒரு டெஃபினேஷன் தரேன். Flesh is any part of you that doesn't experience him yet. மாம்சம் என்றால் என்ன? மாம்சத்தின்படி நியாயத்திருக்கிறதுனா என்னன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னன்னா, நீங்க Flesh is any part of you that is not experiencing him yet. இப்ப கடவுளை பத்தி நீங்க உணராம இருக்கிற எந்த பகுதியா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் அது மாம்சம் தான். கடவுளை நான் அங்க பார்க்கல, அந்த விஷயத்துல பார்க்கலன்னா அது மாம்சம் தான். அவர் உங்களை ஒரு விதமா பார்க்கிறாருல்ல, அந்த மாதிரி நீங்க பார்க்கலனா மாம்சத்துல பார்க்குறீங்கன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி நீங்க உங்களை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்க மாம்சத்துல நியாயம் தீர்க்கிறீங்கன்னு. So Paul is saying sins of the flesh என்றாரு. பவுல் சொல்றாரு மாம்சத்தின் பாவங்கள். So எல்லா பாவமும் எங்க இருந்தா வருதான்? எந்த பாவம்? ஃப்ளெஷ்ல இருந்து வருது, மாம்சத்திலிருந்து வருது. ஃப்ளெஷ்னா அவரை தப்பா பார்க்கிறது. அந்த மாம்சம்னா என்ன அர்த்தம்னா நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுதல். So எத்தனை பேர் பாவம் பண்றீங்க? எத்தனை பேர் பாவம் பண்றோம்? All of us, look at them and say, sins are just wrong ways of living out of your design. பாவம் என்பது உங்களை கடவுள் எப்படி வடிவமைச்சிருக்கிறாரோ அப்படி பார்க்காம அதிலிருந்து வெளியில வர்றோம்ல, வெளியில வந்து பார்க்குறோம்ல, வாழ்றோம்ல, அதுதான் பாவம். இப்போ அங்கிள் வந்து நேற்று இங்கே விழுந்தாரு. I just felt, my God, Dad, what would you have done if you were here? Jesus, if you were here, what would you have? Nobody dared prayed for him. That is our flesh, because we don't trust that he is in us. நேற்றைய தினத்தில் பாஸ்டர் ஜோனத்தன் சுப்பையா அப்படியே கொஞ்சம் தடுமாறி கீழே உழுவ போனார். ஆனால் யாருமே அவருக்கு அந்த நேரத்தில் ப்ரே பண்ணல. ஏன் ப்ரே பண்ணலன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம், அவர் இப்போ நல்லாவ மாட்டார், அவர் இப்படி தான் இருப்பார். அதுக்கு தான் பேர் தான் மாம்சம். ஸோ ஐம் நாட் சேயிங் ஏய் நீ ஜோம் பண்ணல அதனால மாம்சத்தில் நடக்காத அப்படின்னு ஐம் நாட் சேயிங் தட். ஐம் சேயிங் மாம்சன்றது நீங்கள் அவரை முடியாமல் டிசைன் விட்டு வெளியே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு மீனை தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்தால் எப்படி இருக்கும்? துடிக்கும்ல. இட்ஸ் ட்விஸ்டட். சே இட் ட்விஸ்ட்ஸ். திரிக்கப்பட்டது. ஸோ வென் யோர் மைண்ட் கேம் அவுட் ஆஃப் த ப்ரெசன்ஸ், யோர் மைண்ட் காட் ட்விஸ்டட். ப்ரெசன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரும்பொழுது நம்மளோட சிந்தையானது திரிக்கப்பட்ட நிலைக்கு வருகிறது. ஐ எம் நாட் சேயிங் வென் யோர் மைண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த ப்ரெசன்ஸ்னா எங்கே வர முடியாது? இங்கே உள்ள கிரியேட் ஆனது எங்கே போயிட முடியாது? வெளியே போக முடியாது. பட் கொலாஷியன்ஸில் வாசித்த மாதிரி we were twisted in our minds. We thought he is God. So that's why the very next verse, I want to continue reading that should settle you. And then he is saying in verse 8:18, I am witness to who I am. இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாம் எனக்கு விட்னஸ் பண்ணோம் அப்படி கிடையாது. நானே எனக்கு I am a witness to myself, and one more person bears witness about me. யோவான் 8:18 சொல்றாரு, நான் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன்.
இன்னொரு ஆளும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னா என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். And then they are asking the question, where is your அப்பதான் கேக்குறாங்க, எங்க உங்க பிதான்னு அவன் கேக்குறாங்க சுத்தி இருக்கிறவங்க. God asks Adam, where are so அந்த லாஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? ஜீசஸ் ஃப்ளெஷ்லே வந்து காமிக்கிறாரு, this is who father is. இவங்க என்ன கேட்குறாங்க? where is your, look at your neighbor and say, that was alienation. That state where you're saying, God, where are you? How many of you have asked this question? God, where are you? In this situation, where are you? I know you are here. No. But in this situation, where are you? So they're asking him, where is your father? And Jesus answered, my father is invisible to you. இயேசு சொல்றாரு, என் பிதாவை நீங்க அறியாம இருக்கீங்க. But if you perceived me, you will also see my father. நீங்க என்ன பார்த்து அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா என் பிதாவை நீங்க அறிய முடியும்னு சொல்றாரு. Verse 21. 21ஆம் வசனம். Again Jesus said unto them, I will go on my way, but you will die in your sin. நான் போவேன், நான் அப்பயே சொல்றாரு, நான் போறேன், And ஆனா நீங்க என்னை தேடி உங்க பாவத்துல சாவீர்கள். And then he goes on to verse 24. He's saying, you will die in your sin, you are ruled by your flesh. இதெல்லாம் சொல்லிட்டு, you are judging based on your own self and சொல்லிட்டு, then he's making a claim. Jesus said, you are saying you are of Abraham. ஜூஸ் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் எங்க இருந்து வந்திருக்கோம்? ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்திருக்கோம். அதனால எங்க அப்பா யாரு? God is our father. So literally Jesus is saying to them, you guys are thinking whom you say God is your father, I am saying the father that I see is God. நான் பார்க்கிற பிதா தான் ஆண்டவர் நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தேவனை பார்க்குறீங்கல்ல ட்விஸ்டடா, அவர் தான் என்னன்னு சொல்றீங்க? அப்பான்னு சொல்றீங்க. Look at your neighbor and say, don't call God dad. He is your dad and then you know him as God. So what was the sin the Pharisees did there? They called that God that they saw as their father rather than seeing this God as father. This God that I made stand here, the Trinity, they didn't see that as God. They saw what as God? அந்த சிங்கிள் காட் எங்கேயோ இருக்கிறார்ல, அந்த கடவுளை பார்த்தது தான் பாவமா பகல. So the definition of sin is changed. Say the definition பாவத்துடைய of sin Jesus is saying is very different from the sins you are thinking. நீங்க பாவத்தை குறித்து என்ன விளக்கம் வச்சிருக்கீங்களோ, இப்ப நம்ம அதுக்கு இயேசு மாறுபட்ட ஒரு கருத்து சொல்றாரு. நம்ம ஃப்ளஷ்ல இருந்து பாவம்னா என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம கன்க்ளூஷனா இருக்கும், broken-ஆ இருக்கும்ல. அதுல இருந்து if we say this is sin, will your definitions of sin be right? No. So if I say you have tattoo on your hands, that is sin. You're sinning அப்படின்னு இவர்கிட்ட நான் சொல்றேன். இன்னொருத்தர் வந்து பார்த்து சொல்றாரு, oh we'll do prophetic tattoo reading. Prophetic tattoo. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி tattoos காமிப்பாங்க, இவங்க அதுக்கு அர்த்தம் ப்ரொஃபெட்டிக்காக பார்த்து கொடுக்குற மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஆமாம். அப்போ பாஸ்டர் பீட்டரோட கையில் இப்போ இவனுங்க ரெண்டு பேர்ல யார் ரைட்டு? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சின்னுக்கு நீங்களா ஒரு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். But when Jesus is saying what is sin, you better listen. இயேசு பாவத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதை கூர்ந்து கவனிங்க, அதுதான் சரியான விளக்கம். ஜீசஸ் சொல்றாரு, பாவம்னா ஃப்ளஷ்ல இருந்து என் ஃபாதரை காடா ஜட்ஜ் பண்ணாத, அதுதான் பாவம்ன்றாரு.
உன் ஃப்ளஷ்ல இருந்து இப்படி தான் கடவுள் இருப்பார் நீ ஜட்ஜ் பண்றல்ல. That is your sin. That's why Jesus is saying again and again and again throughout the Gospels, he is saying, you do not know me, nor do you know my Father. நீங்க எங்க அப்பாவையும் தெரியல என்னையும் தெரியலன்னு இயேசு அடிக்கடி பரிசேயர்கிட்ட சொல்லுவார். So eternal life is to know him. நித்திய ஜீவன் என்றால் அவர் அறிவது. Death, flesh and twistedness is a zone where you are saying I cannot see him. பாவம் மரணம் என்றால் அதோட விளக்கம் என்னன்னா, அதாவது தேவனை அறிய முடியாம பார்க்க முடியாத அனுபவிக்க முடியாத இடத்துல இருப்பது பேர் தான் பாவம். Today there is an invitation for you இன்னைக்கு ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். to know the Father of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அறிஞ்ச அந்த பிதாவை அறியறதுக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு தேவன் கொடுக்கிறார் இந்த நாள். How many of you want to know the dad that Jesus knew? எத்தனை பேர் இயேசு அனுபவிச்ச அந்த அப்பாவை அனுபவிக்க விரும்புறீங்க? ஏன் பால் again and again is using Father of our Lord Jesus Christ? காட்னே யூஸ் பண்ணிருக்கலாம், யாவேன்னு யூஸ் பண்ணிருக்கலாம், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு யூஸ் பண்ண. ஆனா ஏன் பால் மறுபடியும் he is saying God and the Father of our Lord Jesus Christ னு ஏன் சொல்றாருன்னா, இப்ப ஜீசஸை பார்த்துட்டல்ல அப்படிதான் காட் இருக்காருன்றார். So any image of God ஆண்டரை நீங்க எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அது ஜீசஸ்க்கு உங்களால் மேட்ச் பண்ண முடியலன்னா that is not who he is. நீங்க எதெல்லாம் இயேசுவை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பிதா இருப்பார்னு உங்களால நிர்ணயிக்க முடியலன்னா உங்களுடைய பிதா பற்றி கடவுளை பற்றி இருக்கிற அபிப்பிராயங்கள் முழுமையாக தவறானது. Did you see Jesus killing anyone? Did Jesus kill anyone? Did Jesus judge anyone? He did judge. He judged the group who judged. ஒரே கூட்டத்தை தான் அவங்க ஜட்ஜ் பண்ணாரு. ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல 24/7. அவங்கள மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணார் ஒழிய he didn't judge anyone else at all. Not even in one place he judged anyone else. He didn't kill anyone. He didn't give disease to anyone to teach them a lesson. Will God teach you a lesson by giving you a disease? Will Jesus do that? That means the Father also won't do that. இயேசு ஒருத்தனுக்கு வியாதி கொடுத்து தான் சோதிப்பார்னு எங்கேயுமே நம்ம படிக்கல. இயேசு அப்படி செஞ்சதும் இல்லை பைபிளில் பார்க்கும்போது. அப்படி ஜீசஸ் செய்யலைன்னா அந்த பிதாவும் அப்படி செய்ய மாட்டாரு. ஸோ ஜீசஸ் எப்படி இருக்காரோ அப்படி தான் பிதா இருப்பார். ஸோ இப்போ காட் இந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருக்கா வசனம்? கடவுள் கொண்டாரு, he killed people அப்படின்னு இருக்கா? அப்போ நான் பொய் சொல்கிறேன்னா? பைபிளில் God killed people. Or not directly killed, but he ஆளை வச்சு கொண்டாரு அப்படின்னு இருக்கா? Is it there? Yeah, it is there. This is the beauty. This is not the beauty. This is the twistedness of the flesh. Any God you want to find out in the Bible, you can. வேதத்தில் நீங்கள் கடவுளை பற்றி எந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாமோ அந்த மாதிரி பார்க்கலாம். உங்கள் ட்விஸ்டட்னஸ்லேருந்து இப்படி தான் அவர் இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல இமேஜினரியா, அதை பார்த்துட்டு நீங்கள் பைபிளில் போனீங்கன்னா அந்த கடவுள் தான் எல்லா இடத்துலையும் தெரிவார். How many of you have taken Bible when you were little and you just randomly opened it to some verse thinking God will speak to you? I've done that many times. That's a prophetic Josium. Prophetically Josium. Josium. Prophetically Josium. Yeah, the Josium. So you are opening the Bible and suddenly it says, go and kill yourself. Or something like that. God is angry at you. Immediately என்ன பண்ணிடுறீங்க? Speak to me. இவர் பேசினாலே இப்படி தான் பேசுவார் நினைக்கிறேன். அதனால அவர்கிட்ட பேசாமலே இருந்துடலாம். If I talk to him, he's going to reinforce what I believe about myself because of the way my parents dealt with me.
எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்களோ, என் கேர் கிவர்ஸ் என்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்களோ, அந்த பெயின் எல்லாம் தான் உங்கள் ஃபில்டர் ஆகி யாரை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க? காடை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. So is Jesus wrong or are you wrong? Ask that question. Is Jesus wrong about his father? Or are you wrong about his father? Either you are twisted or Jesus is twisted. இது ரெண்டு முடிவு தான். You're looking at me as if I'm pulling some deep secret out of you. இப்போ என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, I'll tell my story later so you will understand. But I wanted to tell this story before I tell my story. Why did I do that? Is because my story has no meaning if this is not true. நான் என்னோட கதையை கொஞ்ச நாளில் சொல்லுவேன், கொஞ்ச நேரம் பிறகு. ஆனால் என் கதையை நான் சொல்கிறதுக்கு முன்னுக்கு இப்போ நான் சொன்ன கதையை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த கதை தெரியலன்னா என்னுடைய கதையோடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு விளங்காம. இது இருக்கிறதுனால தான் என் கதைனே ஒன்று போயிட்டு இருக்கு. இது இல்லைன்னா I have no story. So my story did not begin with my parents. என்னோட கதையானது எங்கள் அப்பா அம்மானால ஆரம்பிக்கல, எங்கள் அப்பா அம்மானால நான் உருவாகலை. My story began in them. என்னுடைய கதை ஆதியிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவிகிட்டேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. So no matter how broken your story is, உன்னோட கதையில் என்னென்ன உடைதல் நடந்திருந்தா கூட you can never escape this story. இந்த கதையை விட்டு நீ வெளியே வர முடியாது. நீங்கள் திருத்துவத்துக்குள் இருக்கிறீர்கள். The Father will never change his mind about you 1000 years from now. உங்களை குறித்து கடவுள் வச்சிருக்கிற திட்டமோ உங்களை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் இன்னும் 1000 வருஷம் ஆனா கூட கடவுள் மாத்த போறதில்லை. அவர் மாறாதவர். God doesn't need to punish you when you sin. நீங்க பாவம் செஞ்சதுனால உங்களை தண்டிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா சின்னே தான் என்னது? Sin itself will punish you. So God never needs to punish you. பாவமே நமக்கு சம்பளம் கொடுத்துரும், பாவமே நம்மளை தண்டிச்சிடும். அப்புறம் என்னத்துக்கு கடவுள் நம்மளை தண்டிக்கணும்? அப்படி பண்ண மாட்டாருன்றேன். அப்படி பண்ண மாட்டாரியா? பார்க்கல பச்சன், God never punishes you. But my father said, but my pastor said, but the Bible says. Pakala, that's your problem. Your butt is your problem. அப்புறம் நீங்க சொல்லுங்க, இல்ல ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லலையே, சில நேரத்தில் பைபிள் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எங்க பாஸ்டர் அப்படி சொல்லன்னு. இந்த ஆனான்னு சொல்றேன்ல, அங்கதான் எல்லாமே கோணாவா போகுது. ஆனால் தான் ஓனா மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா போனா சூனா போனா. So yeah, we learn this now. I'm telling you this because this message has changed my life. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மெசேஜ் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, என் வாழ்க்கையை மாற்றினது. It has set me free sexually. செக்ஸ் காரியங்களில் இருந்த என்னோட போராட்டத்தை அது மாற்றி போட்டுச்சு. It has set me free relationally. எனக்கு உறவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாக்குனது. I'm not there yet like Jesus, but I'm beautifully, I'm a work of God. ஒன்று எனக்கு நல்லா தெரியும், நான் கடவுளாலேயே மறுபடியும் அழகாக கடவுளாலேயே உருவாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பது மட்டும் என்னால் வடிவமைக்கப்பட்டவன் என்று தெரிகிறது. I've been healed in deep places. நான் ஆழ் மனதில் ஆழங்களில் சுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். I hated church. சபைகளை வெறுத்தவன் நான்.
I didn't want anything to do with church. சபையை குறித்ததான எந்த காரியத்திலும் பங்கெடுக்க கூடாதுன்னு நினைச்சவன் நான். I knew God was not like that, like Akka was saying. I knew இப்படி ஒரு தேவன் இருக்கவே மாட்டாரு. ஆனால் இந்த சிஸ்டம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குல்ல, அது எப்போவுமே எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். சபையில் நடக்கிற குழப்பங்கள் காரியங்களை பார்த்தாலுமே சபை நடத்துகிற விதங்களும் சரி என்னை இப்போ தொந்தரப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. God is loveன்னு சொல்கிறாங்க, but where do I see it? I see you fighting among yourselves. You are broken. So what I started to do, every time you believe that lie, you will start to become that lie. இப்படி நம்ம ஒரு பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளும் கடைசியில் பொய்யாகவே மாறி. If you keep saying people are angry, what are you doing? You are angry. நீங்க மற்றவங்களை பார்த்து என்னடா இப்படி கோவப்படுறான்னு மற்றவங்களை கோவப்படுறான்னு சொல்ல உங்களுக்கு அவங்க மேலேயே கோவம் வந்துடும். With the measure you use to judge others, it will be the measure by which you are judged. எந்த அளவு நீங்க அளக்குறீங்களோ அந்த அளவுலயே நீங்க வந்துருவீங்க. So first கடவுளை எப்படி ஜட்ஜ் பண்றீங்க, செகண்ட் உங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்க, தேர்ட் மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்க. if you can work on these three areas, இந்த மூன்று இடத்துலயும் நீங்க கவனம் செயல்படுங்க. when you allow the Holy Spirit to work in these areas, இந்த மூணு ஏரியாவுலயும் பரிசுத்த ஆவியை வச்சு தான் நம்மளே ஜட்ஜ் பண்ணணும். இன்னும் ஒரு வருஷத்துல if I see you, if I come back and see you, if you truly take what I'm saying very serious and say, okay, either this God that they are saying is absolutely real, or I'm going to hold on to my versions. This is my pet version. How many of you have pet versions of God, right? சில பேருக்கு உங்களுக்கு கடவுளை பற்றி தானே ஒரு அபிப்பிராயத்தை எப்போதுமே வச்சு. ஸோ நான் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரியில் வளர்ந்தவன். ஸோ our pet version of God is, okay, I'll end it. The pet version of God is God will use you. கடவுள் கடைசியா என்னதான் பண்ணியானோ என்ன பாவிச்சுக்குவார். God use me was the only cry that I had. என்ன உபயோகப்படுத்தும் அப்படிதான் ப்ரே பண்ணுவேன். என்னையும் யூஸ் பண்ணுவீங்களா? You play this game with him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, everything you do outside of love is a game. நீங்க அன்பு இல்லாம எதை செய்றீங்களோ அது ஒரு விளையாட்டு. So I'm playing this game with him. How much can I cross the boundary and still can you use me? நான் எந்த அளவுக்கு எல்லையை தாண்டலாம், எந்த அளவுக்கு எல்லை வரைக்கும் தான் நீங்க என்ன பயன்படுத்த. So அப்படி வச்சு பார்க்கிறது. தவறு போலாமா, தவறான பாதை. Still prophecy is flowing only. இப்போ Okay. இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுது. இப்போ இன்னும் அனாயிண்டிங் ஃபீல் பண்றேன். இன்னும் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாம் காரியம் நடக்குது. That was my pet version of God. அப்படிதான் நான் முந்தி இருந்தேன். The one who uses me for his need. தேவன் அவருடைய தேவைக்காக என்ன பயன்படுத்துகிறார் அப்படி நான் நினைச்சேன். ஸோ என்ன பிஸியாகவே வச்சாதான் அவருக்கு என்ன, நான் ஊழியம் பண்ணாதான் அவருக்கு என்ன, ரொம்ப பக்கத்தில் பார்த்து ஊழியம் பண்ண தேவையே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியம் பண்ண தேவையே இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் டூ மினிஸ்ட்ரி. Okay, I'm going to end with this. Don't do ministry, do the Trinity. திருத்துவத்தை செயல்படுத்துங்கள். ஊழியத்தை செயல்படுத்தவனா திருத்துவத்தில் இருக்கிற அந்த உறவை செயல்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, try this for 1 year. இத ஒரு வருஷம் செஞ்சு பாருங்க, மிகுந்த கனி கொடுப்பீர்கள். Get to know them. அவங்களை அறியறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Get to know how they know you. அவங்க எப்படி உங்களை அறிஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவை அறிஞ்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. Amen. ஆமென். Now get out of this place.
ஊழியம் அதுதான். எது ஊழியம்? என்னை நேசிப்பீர்களானா, என் ஆடுகளை நேசிக்கிறதுலையும் அவரை அனுபவிக்கிறதுலையும் எல்லா ஆடுகளையும் மேய்க்க முடியும் நம்மளால. எந்த இடத்துலையும் கனி கொடுக்க முடியும். ஆனால் அந்த உறவை முக்கியப்படுத்தாமல் என்னில் நிலைத்திருங்கள் அதை விட்டு போட்டு கனியை நாம் கொடுக்கணும்னு நினச்சோம்னா எல்லா கனிகளும் கொடுப்போம். பிளாஸ்டிக் கனி, ஆர்டிஃபிஷியல் கனி, எல்லா கனிகளும் கொடுப்போம். சர்ச்சில் மட்டும்தான் கனி கொடுப்போம். எங்கே மட்டும் கனி கொடுப்போம்? அதை விட்டு வெளியே போனால் நமக்கு கனி கொடுக்க முடியாமல் போயிடும், கனியே இல்லாமல் போயிடும். ஓகே. ஆனால் இவங்க சொல்கிறது கடவுளை எல்லா இடத்துலையும் அனுபவிக்கிற அனுபவத்தில் எல்லாமே கனி தான். உங்கள் பார்வை, ஒரு ஆளை பற்றி சிந்திக்கிறது எல்லாமே கனி தான், எல்லாமே அன்பு தான், எல்லாமே பரிசுத்தம் தான். காட் பிளஸ் யூ. போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறேன். என்ன கட்டளை என்றால், சாப்பிட்டுட்டு தூங்குங்கள். என்ன செய்யணும்? ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, அனாயிட்டிங்கை அந்த இடத்துல கடவுள் அசைவாடுறதுக்கு உங்களுக்கு உடம்புல கூட அந்த தெம்பு வேணும், அதை இழுக்கிறதுக்கு. போய் தூங்கிட்டு சரியாக 5 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ டைம் கிடைக்கும், பலகாரங்கள் கிடைக்கும். பலகாரம் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு இன்னும் அள்ள போகிறோம், இன்னும் துள்ள போகிறோம். ஆமென். போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்கள் குரூப்பு கூட சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க. இல்லைங்க, கவனிங்க கவனிங்க. உங்கள் குரூப்பில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது 5 மணிக்கு வந்து நீங்கள் சாப்பிடும் போதும் சரி, நீங்கள் என்ன பேசணுன்னா, இந்த செஷனில் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, நீங்கள் என்ன பார்த்தீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் பார்க்காதது அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது வா ஆமாம் அப்படின்னு, அப்புறம் 2 பேரோட சாட்சி ஒன்றா இருக்கும்போது அது உங்களுக்குள்ளே அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்வார். ஸோ உங்கள் குரூப்போடைய டிஸ்கஷன் வந்து 5 மணிக்கு டீ டைமில் இருக்கும், இப்போவும் இருக்கும். ஸோ உங்களுடைய அறிமுகத்தை முதல்ல செஞ்சிட்டிங்க. இனிமேல் அவர் அறிகிற அறிவை அங்கே கொண்டு வாங்க சாப்பிட்ற இடத்துல. காட் பிளஸ் யூ ஆல். போயிட்டு வாங்க. நம்ம 5 மணிக்கு